ஃப்ரைடே வந்து கிருத்திக்கோட எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் டே நடத்துனாங்க. அதுக்கெலாம் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக வந்து பாய் சொல்லிட்டு வந்துட்டான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் லீவ் இருக்குது. இந்த 2 மாதம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு எனக்கு தெரியல. ஸோ எதனா ட்ரிப்பு போகலாமா என்ன எதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் வந்து என்னோடய பர்த்டேக்கு நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் ட்ரீட் வச்சேன். ஸோ எப்போனா தான் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாமேன்னு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஐஸ்கிரீமோட வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா புது வீடாக இருந்தாலும் இந்த வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய வீட்டில் இருந்த பிரச்சனை இருக்குது. பாசியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எறும்பும் இருக்குது. எறும்புங்களுக்கும் பாசிக்கும் என்ன ரொம்ப பிடிச்சி போச்சா தெரில. பக்கத்து வீட்டிலேருந்து மூட்டை கட்டிட்டு வந்து இங்கே வந்து மறுபடியும் வந்து கொடுத்துட்டு நடத்துதுங்க. அதுங்கள வந்து தத்துறதுக்கே எனக்கு போராட்டமாக இருக்குது. இன்னொன்று பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ்லேயும் குழந்தையோட ட்ரெஸ்ஸஸ்லேயும் வந்து எறும்புங்க வந்து இருக்குதுனால ரொம்ப வந்து 2 பேருமே கஷ்டப்படுறாங்க. எனக்கு வந்து அதுக்கே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அதனால் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து சாக் பீஸ் போட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா பாப்பா இருக்கான் இப்போது வீட்டில். அதனால் சாக் பீஸ் போட்டு ட்ரை பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணேன். இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்தார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு தான் வாங்கிட்டு வந்தார். மாத கடைசியில் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணார்.